பாப்பா முझे बचा लो मैं मरना नहीं चाहता. அப்பா என்னை காப்பாற்றி விடு, நான் சாக விரும்பவில்லை. 27 வயதான யுவராஜ் மெஹதாவின் கடைசி வார்த்தைகள் எது? இறப்பதற்கு முன்பு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தன்னுடைய வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு பில்டர் தன்னுடைய வசதிக்காக ஒரு குழியை நோண்டி வைத்திருக்கிறார் கட்டடத்திற்காக. அந்த குழியில் தண்ணீர் போய் நிரம்பி இருந்திருக்கிறது. பனிமூட்டம், ஒண்ணுமே தெரியவில்லை. ஒரு வாரத்திற்கு முன்பு இதே குழியில் ஒரு ட்ரக் போய் விழுந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியோ அந்த ட்ரக் டிரைவரை காப்பாற்றி விட்டார்கள். 10 நாட்களுக்கு முன்பு நடந்த விஷயம். அதே இடத்தில் அதே ஸ்பாட்டில் மீண்டும் ஒரு முறை யுவராஜ் மெஹதாவுடைய கார் உள்ள தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்த உடனேயே எப்படியோ கஷ்டப்பட்டு யுவராஜ் மெஹதா அந்த காருடைய போனட் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான். தண்ணிக்குள்ள கார் முழுகி கொண்டு இருக்கிறது. வெளியில் போக வழி இல்லை. தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அப்பா இந்த மாதிரி தவறி விழுந்துட்டேன், ஃபாக் பனிமூட்டத்தில் ஒன்றுமே தெரியலை, சீக்கிரமாக வந்து காப்பாற்றிரு, நான் சாக விரும்பலை. அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. பதறி போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ஸ்பாட்டிற்கு போயிருக்கிறார். வாட்ஸ்அப் லொக்கேஷனை யுவராஜ் மெஹதா ஷேர் செய்திருக்கிறார். அங்கே போய் பார்த்தால் யுவராஜ் மெஹதா அப்படியே கார் போனட் மேலே ஏறி நின்று, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு ரூஃபில் ஏறி நின்று கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் டார்ச்சை காட்டி அக்கம் பக்கத்தில் போகக்கூடிய மக்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருந்திருக்காங்க. யாருமே முன் வரவில்லை. 30 அடிக்கு 70 அடி ஆழம் அந்த குழி நோண்டி இருக்கக்கூடிய இடம். இந்த சம்பவம் நடந்து 9வது நிமிடத்தில் போலீஸ் போய் அங்கே நின்றுருக்கு. 45 நிமிடத்தில் ஃபயர் பிரிகேட் அங்கே போய் நின்றுருக்கார்கள். 1 மணி நேரத்தில் என்டிஆர்எஃப் டீம் போயிருக்கு. ஒரு படகும் வைத்திருந்திருக்கிறார்கள், கயறு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் யாருமே யுவராஜை காப்பாற்றவில்லை. ஒரு டாக்ஸ் பேயர் மகன், டாக்ஸ் பேயர் தகப்பனார் அல்ல, நாம் அனைவருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே நாம் செலவு செய்வது எதற்காக, வரி கொடுப்பது எதற்காக ஜிஎஸ்டி வாங்குகிறீர்கள்? காரணம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள். அதற்காக தான் போலீஸ், அதற்காக தான் என்டிஆர்எஃப், அதற்காக தான் ஃபயர் பிரிகேட். இது போன்ற சிச்சுவேஷனை ஹேண்டில் செய்வதற்காக ட்ரைனிங் எடுத்து வந்த நபர்கள். 2 மணி நேரம் யுவராஜ் மெஹதா அந்த கார் ரூஃப் டாப்பில் ஏறி நின்று கதறி இருக்கிறான், கெஞ்சி இருக்கிறான். கூட்டம் வந்திருக்கு. சுத்தி பத்தி மக்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்த்திருக்கிறார்கள். யாருமே யுவராஜை காப்பாற்றுவதற்கு முன் வரவில்லை. கிரேட்டர் நொய்டா இந்தியாவின் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் ஒரு பிளாட்டோடைய விலை 2 கோடி ரூபாய், குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 6, 7, 8, 10 கோடி ரூபாய் வரை போகுது. இந்த அளவில் வரிகளை செலுத்தி ஒரு 10 நாட்களுக்கு முன்பு எந்த இடத்தில் ஒரு லாரி உள்ள போய் முழுகி இருக்கிறதோ அங்கே எப்படியோ அந்த லாரி டிரைவரை காப்பாற்றினார்களோ அதே இடத்தில் மீண்டும் ஒரு முறை ஒரு ஆக்சிடென்ட். நொய்டா அத்தாரிட்டி இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய பணக்கார அத்தாரிட்டிகளில் இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய இந்த நகரம். எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. அந்த பில்டர் மீது இதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த இடத்திற்கு ஸ்பாட்டிற்கு போய் நொய்டா அத்தாரிட்டி போலீசார்கள் நோட்டீஸை வழங்கி இருக்க வேண்டும், அந்த இடத்தை சரிபார்த்திருக்க வேண்டும். ரிஃப்ளெக்டர் கிடையாது, இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய ஆழமான குழி நோண்டி இருக்கிறோம் என்கிற எந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கும் கிடையாது, எந்த பேரிகேடும் கிடையாது. சரி, ரெஸ்கியூ செய்ய போன நபர்கள், அதிகாரிகள், போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், என்டிஆர்எஃப் டீம் யாருமே அந்த தண்ணீரில் காலை கூட வைக்கவில்லையா? கேட்டால் பனி, உள்ள கம்பியெல்லாம் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், நாங்கள் எப்படி உள்ள போறது? Because you are paid for it, you are trained for it. ஃப்ளிப்கார்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு டெலிவரி பாய் அங்க கூட்டத்தில் போய் நின்று இருக்கார். அந்த டெலிவரி பாய் ராஜ்குமார் மெஹதா, அவருடைய அப்பா, அவர் கதறுவதை பார்த்து அந்த டெலிவரி பாயால் தாங்க முடியவில்லை. போய் போலீஸ்ட்டு போய் கேட்டிருக்காரு,
ப்ளீஸ் சார் என்ன பண்ணுறீங்க, போய் இறங்குங்க, உயிரோடு தானே இருக்கிறான். போலீஸார்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை, ஒரு சிறிய தலையை கூட அசைக்கவில்லை. டெலிவரி பாயோடைய பெயர் மொஹிந்தர். கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், நீங்க கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். गाड़ी गिरने के बाद पानी में लड़का 1 घंटा से 2 घंटे लगभग 1 घंटा 45 मिनट तक लड़के ने खूब अपने बचाने की गुहार लगाई है कि भाई मुझे बचा लो, किसी भी तरीके से बचा लो। मौके पे पुलिस भी थी एंड SDRF भी थी और अग्नि विभाग वाले भी थे, फायर ब्रिगेड वाले भी थे। किसी ने उसकी मदद नहीं करी। बोल रहे थे ठंडा पानी है, हम नहीं जाएंगे अंदर, इसमें सरिया है अंदर, हम नहीं जाएंगे। ठीक है जी। इस मौत का जिम्मेदार सच्चाई बताए तो सरकारी महकमा है। ठीक है जी। जब मैं आया हूँ 1:45 पे यहाँ आया हूँ, मैंने आके देखा है तो SDRF वाले सिड्डी पे बैठ के बोल रहे थे कि इसमें ठंडा पानी है, सरिया, हम अंदर नहीं जाएंगे। तो लड़का मुझसे 10 मिनट पहले ही डूबा था। मैं बोला तुम बाहर आओ, मैं जाऊंगा अंदर। वो बाहर आए, मैंने अपने कपड़े उतारे, मेरे कमर पे अपने पर रस्सा बांधा और कम से कम 50 मीटर अंदर गया मैं, और कम से कम 30 मिनट मैंने वो लड़का ढूंढा अंदर इस पानी में। रात 1:45 बजे 30 मिनट तक मैंने वो लड़का ढूंढा, ना तो मुझे गाड़ी मिली नहीं मुझे लड़का मिला। फिर ढूंढने के बाद मैं आ गया और आपने उसके बाद 5:30 बजे मैं यहाँ से गया हूँ। 5:30 बजे तक नहीं तो लड़का निकला था, ना ही गाड़ी निकली थी। उसके बाद मैं क्या कहूँ कि मैं तो अपने घर चला गया थी और मुझे कुछ नहीं पता इसके बारे में। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். பதறிப்போய் யாருமே உதவுக்கு முன் வராத பட்சத்தில் தன்னுடைய துணிவினையால் கழட்டி போட்டு அந்த குளிரில், அந்த பனியில் எந்த விதமான லைஃப் ஜாக்கெட்டும் இல்லாமல் வயிற்றில் ஒரு கயத்தை மட்டும் கட்டிட்டு தண்ணிக்குள்ள 45 நிமிடம் வரை அந்த இளைஞர் போராடி இருக்கிறார். காரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லையா, மேலே தொங்கிட்டு இருந்த யுவராஜையும் காப்பாற்ற முடியவில்லையா, ஒழுகிட்டார். போலீசார்கள், அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த 2 மணி நேரம் வீணாக்கியதற்கு பின்புதான் மொஹிந்தர் தண்ணியில் இறங்கி இருக்கிறார். மொஹிந்தர் அப்போ தான் வந்து பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டபோது, இந்த மாதிரி பையன் கீழே முழுகிட்டான், மேலே இப்போ தான் கையில் மொபைல் ஃபோனை வச்சு டார்ச்சில் காட்டிகிட்டு இருந்தான், பார்க்க முடியலை, எங்கே இருக்கான்னு தெரியலை. அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த மொஹிந்தரால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. அதிகாலையில் 5:30 மணி அளவில் NDRF டீம் யுவராஜோடைய சடலத்தை மட்டும் மீட்டெடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு 3வது நாள், இன்னைக்கும் அந்த கார் அதே தண்ணியில் தான் இருக்கு. காரை கூட மீட்டெடுக்கவில்லை, உயிரும் போயிருச்சு. இன்னைக்கும் அந்த ஸ்பாட்ல நீங்க போய் பார்த்தீர்கள்னா எந்த விதமான பேரிகேடும் கிடையாது, ரிஃப்ளெக்டரும் கிடையாது, சைனேஜ் போர்டும் கிடையாது. அண்ட் லுக் அட் த அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். உண்மையான அந்த முதலாளியுடைய பெயரெல்லாம் கிடையாது, எந்த அரெஸ்டும் நடக்கவில்லை. ஒரு SITயை மட்டும் இவர்கள் அமைத்திருக்கிறார். only FIR, no arrest. நொய்டா அத்தாரிட்டி அஃபிஷியல்ஸ் யார் இந்த விஷயங்களை கண்காணித்திருக்க வேண்டுமோ, சரியாக போய் பார்த்திருக்க வேண்டுமோ, அவர்களை நீங்க பார்த்தீர்கள்னா CEO லோகேஷ் M 2005 பேட்ச் IAS ஆஃபீஸர், அவரை வந்து பதவியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள், வேற ஒரு இடத்திற்கு அவரை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவார்கள். ஜூனியர் இன்ஜினியர் அவரை மட்டும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ்ட் SIT, தட்ஸ் இட், டன் அண்ட் டஸ்டட். மேதா ரூபம், ஞானேஷ் குமார், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவின் மகள் ரூபா மெஹ்தா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் DM ஆஃப் நொய்டா, கிரேட்டர் நொய்டா. அது மட்டுமல்ல, she is the chairperson of district disaster management authority DDMA. இந்த ஆஃபீஸர் மீது, மேதா ரூபம், இவர் மீது தான் ஒட்டுமொத்த அந்த நகரத்திற்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டிற்கான பொறுப்பு அவர் மீது இருக்கிறது. She got
Any notice? No action against her. Public demands the inquiry and resignation. உடனுக்குடன் நீங்க ரெசிக்னேஷனை கொடுங்கள். பப்ளிக் என்கொயரி அங்க பப்ளிக்கோட அந்த எஜுகேஷன் அங்க வெளிவருகிறது. பட் நோ, பிகாஸ் she is the close aide of Ganesh Kumar's daughter. Allegation என்ன? Delay in equipment deploying rescue team efficiently. Rescue agencies, which was police, fire brigade and SDRF, NDRF team, State Disaster Management மற்றும் National Disaster Relief Force. 4 டிபார்ட்மெண்ட் அங்கே போயிருக்கு. கிட்டத்தட்ட 80 நபர்கள் அங்கே நின்றிருக்கிறார்கள். அனைத்து நபர்களுமே ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ். 9 minutes for police to reach. 45 minutes for fire brigade to reach. SDRF came at 1:15 a.m. NDRF came at 1:55 a.m. But no punishment, no announcement, no suspension, no FIR, nothing. This is what India is. விஸ்வகுரு 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 என்று கூறினால் மட்டும் பத்தாது. இது போன்ற ரெஸ்கியூ ஆஃபீஸர்கள், ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் எதற்காக இருக்கிறது? எதற்காக இந்தியாவின் டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து இவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறீர்கள்? ஒரு சாதாரணமான குழியிலிருந்து உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் இந்த நாடு வெட்கப்பட வேண்டும். 27 வயது அந்த இளைஞர், அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நபர் கீழே இறங்கி ஒரு நபருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பனியில், அந்த குளிரில் 45 நிமிடங்கள் வரை போராடி இருக்கிறார். அதற்கு எவ்வளவோ நேரம் முன்னாடி போன போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்படியே அந்த கொண்டுட்டு போன லைஃப் ஜாக்கெட்டை கீழே போட்டுட்டு உட்காந்துருக்காங்களாம். உள்ளே எப்படி இறங்குறது? கம்பியெல்லாம் இருக்கும், தண்ணி எவ்வளோ ஐஸ் கோல்டாக இருக்குது, நாங்களாம் இறங்க முடியாது. They should be chucked or not? They should be fired or not? When they cannot do their own work, own job, why are they in their position today? சிந்தித்து பாருங்கள். இது இந்த நாட்டின் உண்மையான நிலை. There is no accountability by the authority. There is no accountability from the government. And there is no accountability by so-called departments. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.